வெல்கம் டு சேஷாத் வை. பிரியங்கா மணிமேகலை விவகாரம் இதுவரைக்கும் முடிவுக்கு வராத நிலையில் மணிமேகலைக்கு எதிரான விமர்சனங்களை விஜய் டிவியின் பிரபலங்கள் முன் வச்சுட்டு வராங்க. இதற்கு நெட்டிசன்கள் திரண்டு சென்று பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகுவதாக அறிவிச்சிட்டாரு. இதுக்கு காரணம் பிரியங்கா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் பதிவிட்டும் பிரியங்காவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் மணிமேகலைக்கு ஆதரவாக விஜய் டிவியின் பிரபலங்களும் ஆதரவு கொடுத்தாங்க. துணிச்சலான முடிவு அப்படின்னு வெளிப்படையாக பாராட்டு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன காரணம்னே தெரியல. அந்த கமாண்டை எல்லாம் உடனே டெலீட் செஞ்சுட்டாங்க. பிரியங்காவும் மணிமேகலையும் வாதம் செய்கிறது போல ஒரு ஆடியோவும் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு நடுவில் குக் வித் கோமாளியின் ஆரம்ப சீசன்லேருந்தே பங்கேற்று வரும் புகழ் பிரியங்காவின் நெருங்கிய நட்பான மாகாபா ஆனந்த் போன்றோர் இந்த விவகாரம் பற்றி கருத்து சொல்லாமல் நழுவிட்டு இருந்தாங்க. இது ஒரு வகையில் பிரியங்காவுக்கான மறைமுக ஆதரவாகவே பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சூப்பர் சிங்கர் பூஜா, பிரியங்காவின் தோழி பவானி ரெட்டி, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் சுனிதா, குரேஷி, நடிகை ஷக்கிலா போன்றோரும் பிரியங்காவுக்கு திடீரென ஆதரவை வழங்கியதுடன் மணிமேகலையும் மறைமுகமாக விமர்சிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படி விஜய் டிவியின் பிரபலங்கள் பிரியங்காவுக்கு திடீரென ஆதரவை வழங்குறதன் பின்னணியில் விஜய் நிறுவனத்தின் பங்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிசுக்கப்பட்டு செய்தி நாளுக்கு நாள் பரவிக்கிட்டு தான் வந்துச்சு. நாளுக்கு நாள் தன்னை இவர்கள் அனைவரும் மறைமுகமாக விமர்சிக்கவும் பிரியங்காவின் சொம்பு அப்படின்னு குறிப்பிட்டு சமீபத்தில் மணிமேகலை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்களாம். சொம்புக்கு எல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு கேட்டிருந்த கேள்வியையும் அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகிச்சுன்னு சொல்கிறாங்க. மணிமேகலையின் இந்த பதிவுக்கும் விஜய் டிவி பிரபலங்கள் தங்கள் எதிர்ப்பை மறைமுகமாக வெளிப்படுத்தி வராங்க. அந்த வகையில் மாகாபா ஆனந்த் ஒரு சொம்பு பதிவை போட்டிருந்தார். அதில் அமானுஷ்யம் அப்படின்னு குறிப்பிட்டு அதிலிருந்து தள்ளி இருங்க செருப்பு ஃபோட்டோவை பதிவிட்டு இருக்காரு. இதை பார்த்த நெட்டிசன்கள் அமானுஷ்யம் என்று மணிமேகலையை மாகாபா குறிப்பிடுவதாக சொல்லிட்டு கமாண்டுகளை பதிவிட்டுக்கிட்டு வராங்களாம். மாகாபாவை போலவே டிஜே பிளாக்கும் தன்னுடைய இன்ஸ்டாவில் மணிமேகலைக்கு எதிராக ஸ்டேட்டஸ் பதிவிட்டிருக்காரு. அதில் மாகாபா ஆனந்தின் போஸ்ட் தன்னை ஈர்த்து விட்டதாகவும் தங்களை சுற்றிய அமானுஷ்ய சக்திகள் நெருங்காமல் இருக்க இதுதான் சிறந்த வழி அப்படின்னு கூறி செருப்புகளுடன் துடப்பம் உள்ள ஃபோட்டோவையும் ஷேர் செஞ்சுருக்காருங்க. இப்போது மறுபடியும் மாகாபா டிஜே பிளாக்குடன் இருக்கும் ஃபோட்டோவை ஷேர் செஞ்சுருக்காரு. அதில் சொம்புக்கு என்ன மரியாதை மா அப்படின்னு சொல்லி கோமாளி எமோஜியை பதிவிட்டு இந்த செருப்பு எடுத்து ஸ்டோரி போடுடா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பின்னணியில் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே அப்படின்ற பாட்டையும் பதிவிட்டு இருக்காங்களாம். இந்த செருப்பு துடப்பம் பதிவுகள் தான் வைரலாகிட்டு வருது. இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை அவமானப்படுத்தணுமா அப்படின்னு மணிமேகலோட ரசிகர்கள் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.